டெய்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸா வர்றது தளபதி விஜய பத்தி தான். பொது வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு? எங்க பயணம் போறாரு? அடுத்து அவருடைய மூவ் வந்து என்ன? இப்படி எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து வாட்ச் பண்ணாலும், அவருடைய பர்சனல் வாழ்க்கை வந்து என்ன ஆச்சு? அவரு மனைவியோட, பிள்ளைங்களோட வந்து சேர போறாரா? இல்ல சேருவாரா? மாட்டாரா? ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஜீவனாம்சம் அந்த டாபிக் வந்து போகும்போது, என் பிள்ளைங்கள பார்த்துக்க எனக்கு வந்து தெரியும். நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ மனைவிக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து குடுக்கலாம் அப்படின்னு ரத்தன் பண்டிட் மூலியமா வந்து பேசின பேச்சுவார்த்தை படுதோல்வியில வந்து முடிஞ்சது. அந்த தோல்விக்கு அப்புறமா இப்ப ஜூன் 15ல வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஹியரிங் வந்திருக்கு. வரணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. நம்ம சிஎம் இப்ப அவர் வந்து முதலமைச்சரா இருக்கிறதுனால, அதுக்கான நேரமும், சூழலும் இருக்குமா? அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க் தான். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்போ ஒரு தகவல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த தகவல் வந்து என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து இனிமேல் ஒண்ணா சேர்ந்து வாழ போறதில்ல. ஆனா, அதே நேரத்தில டைவர்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து குடுத்து பிரிஞ்சிட வந்து போறதுலயும் ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க அப்படிங்கிறது மாரி தான். இது எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஷா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா, பார்த்திபன், சீதா மாரி, ஐஸ்வர்யா, தனுஷ் மாரி, அ பிர ஜிவி பிரகாஷ், சைந்தவி மாரி ரெஸ்பான்சிபிலிட்டிய மட்டும் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்க போறதாவும், ஆனா சேர்ந்து வாழ போறதில்ல அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தோன்னா வந்து கிடைச்சிருக்குங்க. இந்த அப்டேட்டுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? ஏன் இந்த சடன் முடிவு? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.